வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு மார்னிங் வேக்கப் சாங் போட்டாங்க. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதே. செமையாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் வந்து ஐஸ்வர்யா அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரஜினிகாந்த் சார் ஆல்வேஸ் மாட்டு செம்ம லுக்காக வந்து செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த பாட்டை இன்றைக்கி போட்டாங்க. இந்த பாட்டில் நம்மளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்களாக வருது. என்னையா வருது அப்படி கேட்டிங்கன்னா அப்டேட் வருது. ஏன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ என்னென்னா ஓட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா தபால் டிபிள்னு வந்துட்டு தலைகீழாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திவாகரா அப்படி மாதிரி உங்களுக்கு ஷாக் வரலாம். வந்துட்டார். அதுக்கு மேலே சுபிக்ஷா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ இங்கே அதுக்கு மேலே வந்துட்டு வியானா இருக்காங்க, கனி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாட்டு வந்துட்டு இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதே, முதல் முறை காதல் அழைக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காதல் காதல் காதல்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தெரிஞ்சிட்ருக்காரு. அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? எஸ், நம்மளுடைய திவாகர். ஸோ திவாகர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் லவ், எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் 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 சரிங்களா? அதே மாதிரி சிட்டி ரோபோ இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டு. நம்மால் திவாகர் ஒரு ரோபோ மாதிரி தான். அந்த ரோபோக்கு என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக போனோம். இல்லைன்னா அவர் ஒரு ரோபோ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காப்புல. நார்மல் ஹியூமன் பைக் மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ காதல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திவாகர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முழுக்க அதிகப்படியாக வந்து சுபிக்ஷாவும் வியானாவும் மாறி காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சர்ப்ரைஸ் எவிக்ஷன் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை வியானா சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்களா அப்படி மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதாவது ரம்யாவுக்கு மேலே திவாகருக்கு மேலே சுபிக்ஷா அப்படின் போது சுபிக்ஷா ஒரு ஆள் கன்ஃபார்மாக இருக்கும். வியானா ஒரு வேளை போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட்டும் வருது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்று திவாகர் கன்ஃபார்மாக இருக்கும், இன்னொன்று சுபிக்ஷாவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, இல்லை வியானாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இங்கே தோணுது இந்த பாட்டில் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நானும் வச்சு பார்த்துட்டேன். அரோராவெலாம் கண்ட கூட இல்லை. அப்போ அரோரா தப்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து கண்டிப்பாக திவாகர் இந்த பாட்டு மூலமாக பார்த்தீங்கன்னா திவாகர் சுபிக்ஷா இல்லை திவாகர் வியானா அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.